அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஸோ 4-5 பேர் தான் இருக்காங்க. ஆனால் யாரும் இன்னும் முட்டை போடல. எப்போ தான் முட்டைக்கு வரும்னு தெரியல. நல்லா மேய்ஞ்சிக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் முட்டைக்கு எதுவும் வரலை. காஃபிலாம் அழகாக பூ எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. ஒரு 2-3 நாளாக நல்லா ஒரு மழை பெஞ்சனால காஃபி பூ எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. இதெல்லாம் அரும்பு. இது பாருங்கள், இது நல்லா பூ இருக்கும். இன்னொரு 2 நாள் அதை பார்த்திங்கன்னா அப்படி ஃபுல்லாக எல்லாம் வெள்ளையாக இருக்கும். அந்த ஒரு 2 நாள் யாருமே கீழே காட்டுக்கு வேலைக்கு அனுப்ப மாட்டோம். இன்னும் 5 பேர் தான் இருக்காங்க. நானும் யாராச்சும் ஒருத்தர் முட்டை போடுவாங்கன்னு பார்த்தா யாரும் முட்டையே போட மாட்டேங்குது. முட்டை போட்டால் கொஞ்சம் இதை பிக்கப் பண்ணிக்கலான்னு பார்த்தா அப்படியே இருக்குது. ஸோ இங்கிட்டு பூசணிக்காய் செடி பக்கத்தில் பெருக்கம் பொத்து போட்டுருச்சு. இங்கே நல்லா சுரக்காய் கொஞ்சம் நல்லா ஏறி இருக்குது. அப்படியே அங்கிட்டு பார்த்தோம்னா இந்த பாவக்காய் ஓரளவுக்கு வந்துக்கிட்டு இருக்குது. பாவக்காய் செடி சேவலில் பிரச்சனையா கோழியில் பிரச்சனையான்னு தான் தெரில. எப்படியா இருந்தாலும் முட்டை போடும். இதாச்சும் போட்டு வந்துருக்கணும். இதுவும் போடல. புதுசாக வந்த கோழிங்களும் போடல. அந்த அங்கே நிற்கிது பாருங்க, வெளில வர மாட்டேங்குது. புதுசாக வாங்கிட்டு வந்ததும் இன்னும் முட்டைக்கு வரல. இது சேவை குஞ்சாட்டு தெரியுது. சேவல் தான் நினைக்கிறேன். இது சேவை. இன்னொன்று விடை வருது. நான் பூதி வாங்கி விட்டதுக்கு ஒரு பூதி குஞ்சு மட்டும் இறக்கிட்டு போயிடுச்சு. அருமையாக அழகாக அது வந்துருச்சு. ஒரு அளவுக்கு சைஸாக வந்துருச்சு பூதி கோழி. மறுபடியும் இதுங்கெல்லாம் முட்டை போட்டால் தான் அடுத்தது பிக்கப் பண்ணுறதுக்கு வந்துடும். மறுபடியும் வந்துடும், எல்லாம் வந்துடும்ன்ட்டு ஒரு நம்பிக்கை இருக்குது. பார்த்திங்கன்னா அப்படியே காஃபி பாருங்கள், ஃபுல்லாக எல்லாம் அரும்பு எடுத்துருச்சு. அந்த அஞ்சடியில் நல்லாவே பூ பூத்துருச்சு. ஃபுல்லாக காஃபி பூ பூத்துருக்கு. அடுத்தது மிளகு வரும். மிளகு அடுத்த துளிர் விடும். அதெல்லாம் நாற்று போட்டு வைக்கணும். அடுத்த புது நாற்று போடுறக்கான்ட்டு நாற்று போடணும். இப்போ தான் மழை போட ஆரம்பிச்சிருக்கு. இதுதான் இது நான் விடையாக வரும்னு பார்த்து வாங்கினேன். ஆனால் இது சேவை குஞ்சு மாதிரி தான், சேவல் மாதிரி தான் வரும்னு நினைக்கிறேன். அது சிறுவடை. இதுவும் சிறுவடை தான். இங்கிட்டு இருப்பாங்க பாருங்க. எல்லாம் இந்த சிறுவடை மட்டும் நம்ம பார்த்தா ஓடி போயிருக்கு. நிற்க மாட்டேங்குது, பக்கத்துலேயே நிற்க மாட்டேங்குது. இதெல்லாம் பாருங்கள், நம்ம இங்கே நின்று இருந்தோம்னா அமைதியாக நின்றுக்கும். ஆனால் சிறுவடை அப்படி கிடையாது, ஓடி ஓடி போயிடுது. இங்கே இந்த வெள்ளை இது சிறுவடை தான். இன்னொன்று கருப்பு, அது பியூர் சிறுவடை. அது சின்னது. அரிசியாக போடுறதுனால தான் முட்டை போடலையா என்னன்னு தெரியல. பார்க்கணும், அதை பார்த்து செக் பண்ணி நெல் வாங்கிட்டு ஒரு வாரம் நெல் கொடுத்தோம்னா பட்டுன்னு முட்டை போட்டுரும்.